ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் லீவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ கேப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா லவர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய கொண்டாட்டங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து ஒரு சில படங்கள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்காரன் திரைப்படம் தான். வாலி மோகன்தாஸ் ரங்கோலி படத்தின் மூலமாக டெபியூ ஆன டைரக்டர், அவங்களுடைய திரைப்படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ அவங்களுடைய இயக்கத்தில் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தில் ஷேன் நிகாம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கலையரசன், கருணாஸ், லல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஓவராலாக ஒரு ஆக்ஷன் மூவி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஓகே இந்த பொங்கலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆன மூவிஸில் இந்த மூவி ஓகே தான்ப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு இந்த படத்துக்கும் கண்டிப்பாக ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஸோ கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸான நபர்கள். ஒரு நபர் வந்து தன்னுடைய சொந்த பூர்வீக இடத்துலையே வந்து இருக்கிற ஒரு நபர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகமான இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இங்கே சென்னையில் வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவத்துக்காக அவர் வந்து தன்னுடைய பூர்வீகமான அந்த ஊருக்கு போகிறாரு. ஸோ அங்கே போன இடத்துல ஆல்ரெடி அங்கேயே இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் இங்கேருந்து போன நபருக்கும் ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த ஆக்சிடெண்ட் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படிங்கிறது தான் வந்து மிச்ச கதை. ஸோ வந்து இந்த பக்கம் ஷேன் நிகாம், இந்த பக்கம் கலையரசன் சொல்லிட்டு 2 பேரும் எதிர் துருவங்களாக நிற்கக்கூடிய நபர்களாக இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கலையரசனும் சரி ஷேன் நிகாமும் சரி அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறமாக கேரக்டர் வைஸ் நம்ம பேசணும் அப்படின்னா, கீதா அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். இப்போ சமீப காலமாக வந்து எல்லா திரைப்படங்களையுமே வந்து அம்மா கேரக்டரா கீதாவை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க தங்களுடைய பெஸ்ட்டை எல்லா படங்களையுமே கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் அம்மா கேரக்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு சில நபர்கள் ஞாபகம் வருவாங்க. சரண்யா பொன்வண்ணன் இது மாதிரியான நபர்கள் எல்லாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக மம்மியாக எல்லாருக்குமே ஒரு அம்மாவாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸாக வந்து கீதா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுமே இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய போர்ஷன் வரும்போது எல்லாமே ஆப்வியஸாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா படங்கள்லையுமே அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து கருணாஸ் அவருமே இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் அவருமே பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோலை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே ஓவராக ஆக்ட் பண்ணி இந்த இடத்துல இது தேவையில்லையோ அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான இடங்கள்ல அவருமே நடிக்கல. அவருக்கு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஹீரோவோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து கலையரசன் ஆல்ரெடி வந்து நிறைய பேட்டிகள் அவர் சொல்லியிருப்பார், எல்லாருமே பார்த்துருந்துருப்போம். டேரக்டர்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் வந்து சாகுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து கலையரசனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் அது மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலையுமே வந்து அவர் வந்து கடைசியில் இறந்தாரா இல்லை உயிரோடு தான் இருக்காரா அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கான போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆப்வியஸாக வந்து இது ஆக்ஷன் மூவி அப்படின்றதுனால அவங்களுக்கான போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் லென்த்தியாக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த அவங்களுமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆல் ஓவராக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகைகள் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ஓவராக யாருமே ஆக்ட் பண்ணாமல் எல்லாருமே அளவாக கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக். சாம் சிஎஸ் அவங்க தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சாம் சிஎஸ் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே தேவையில்லாத இடங்களில் மியூசிக் போட்டு அதை ஃப்ளாப் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தையுமே அவர் பண்ணலை. கரெக்டாக எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த சீனை வந்து மியூசிக்கோடு சேர்த்து நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி, கதையோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாமல் இந்த இடத்துல இந்த மியூசிக் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருமே எந்த இடத்துலையுமே பண்ணலை. சாங்ஸை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தார். இதில் சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் இன்னொரு ஃபேமான சாங் வந்து இந்த மூவியில் இணைஞ்சிருக்கு அப்படின்றது.
2000 ரிலீஸ் ஆன அலைபாயுதே மூவி, மணிரத்னம் அவங்களுடைய மூவியில் ரகுமான் மியூசிக் பண்ணியிருந்த காதல் சடுகுடு அந்த சாங்கை வந்து இவங்க வந்து ரீமேக் பண்ணி இந்த படத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. ஆப்வியஸாக அந்த பாட்டு என்ன மியூசிக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரகுமான் மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெலடியான சாங்கை அனிருத் மியூசிக்கில் நாம் வந்து ஒரு வைபான சாங்காக கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து அந்த பாட்டை இந்த ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தில் பார்க்கும்போது இருந்தது. அதை தவிர்த்து மற்ற பாடல்கள் வரிகளுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் மக்கள் மனசில் இந்த பாடல்களாக எந்த அளவுக்கு இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும்போது இந்த பாட்டுக்கான அந்த பாடல்களுக்கான கணம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்னு பார்க்கலாம். பர்சனலாக எனக்கு ஒரு சில சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அளவாக தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். யாருமே ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணி தேவையில்லாமல் படத்தை வந்து லூஸ் பண்ணுற ஃப்ளாப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மெட்ராஸ்காரன் படத்துக்கான டைட்டிலுக்கும் சரி, படத்துக்கான பட்ஜெட் எல்லாத்துக்குமே ஒரு ஒர்த்தபிளான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொங்கல் இந்த ஹாலிடேஸுக்கு ஒர்த்தபிளான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக போகும். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதுதானே வரும் அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையுமே கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் இருந்திருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணியிருக்கலாம் பார்க்குற எல்லாருக்கும். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய பட்ஜெட் படங்கள் கூட ஒரு சில படங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட போட்டி போடும்போது இந்த படம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்தபிளாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக மெட்ராஸ்காரன் தேவையில்லாமல் தன்னுடைய சொந்த நேட்டிவ் இடத்துக்கு போய் வம்ப வழியை வாங்கிட்டு வந்தாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். பேசாமல் நீ செவனேன்னு மெட்ராஸ்லேயே இருந்திருக்கலாம்ப்பா. என்றைக்குமே ஒரு சில நபர்களுக்கு வந்து சொந்த ஊர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கனெக்டிவாக இருக்கும். பட் ஒரு சில நபர்களுக்கு இந்த ஊரை விட்டு போனால் போதுண்டா சாமின்னு இருக்கும் இல்லையா? அப்படி வந்த ஒரு நபர் பேசாமல் மெட்ராஸ்லேயே இருந்திருக்கலாம், இந்த தேவையில்லாத இன்சிடென்ட்ஸ்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இருக்கும். பட் அப்படி அவர் போகலன்னா கதையே இருக்காது இல்லையா ஆப்வியஸாக. ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக மெட்ராஸ்காரன் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக நிச்சயமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது இம்ப்ரூவ் ஆகி கலெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது. நன்றி.